சப்டைட்டில்ஸோட மூவி பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? ஈவன் தோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க ரொம்ப ஃப்ளூயண்டா இருந்தாலும் கூட கீழே அந்த சப்டைட்டில்ஸை ரீட் பண்ணிட்டே அந்த மூவியை பார்ப்பீங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இந்த 3 யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நம்பர் 1, சப்டைட்டில்ஸ் ரீட் பண்ணிட்டே சைமல்டேனியஸா டயலாக்ஸையும் நீங்க லிசன் பண்றீங்க. யூ ஆர் ஆக்சுவலி என்கேஜிங் இன் 2 காக்னிட்டிவ் ப்ராசஸ் அட் த சேம் டைம். இப்படி டூயல் டாஸ்கிங் பண்றது உங்ககிட்ட காக்னிட்டிவ் எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான சைன் தான் இது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் உங்களோட பிரெயினுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி. நம்பர் 2, உங்ககிட்ட ஃபோக்கஸிங் ஸ்கில் சூப்பரா இருக்கும். விஷுவல் அண்ட் ஆடியோ ரெண்டுக்குமே சேம் டைம்ல அட்டென்ஷன் கொடுக்கிறது அப்படிங்கிறது இட் ரெக்வயர்ஸ் a certain level of focus. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட பேஷன்ஸ் லெவலும் அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் சப்டைட்டில்ஸை ரீட் பண்ணிட்டே விஷுவலா பார்க்கும்போது நம்மளோட வியூயிங் ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடும். இதுக்கு வந்து பயங்கரமான பொறுமை வேணும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேஷன்ஸ் லெவல்ல நீங்க ரொம்ப ப்ரோவா இருப்பீங்க. நம்பர் 3, your love for subtitles might reflect your love for learning. ஜென்ரலாவே பார்த்தோம்னா நியூ லாங்குவேஜை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் நம்மளோட வெக்கபுலரிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சப்டைட்டில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது ஒரு மூவியா இருக்கட்டும், சீரீஸா இருக்கட்டும், மற்றவங்க மாதிரி ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம அதை அப்சர்வ் பண்ணி அதுல என்கேஜ் ஆகி நிறைய லேர்ன் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க.